लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2311வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழிகளே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய கடைசி பாசுரம் 860வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்குறுங்குடி பாசுரத்திலே இது 20வது பாசுரம். அடுத்து 13ஆம் தேதி வரைக்கும் நாம் திருவல்லா திவ்ய தேசத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அது 9ஆம் பத்தின் 7ஆம் திருமொழி. பின்னர் அனத்தியாயன காலம் தொடங்குகிறது. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாதி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம்புள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொழ வேணும் நின்று. 860வது பெரிய திருமொழி பாசுரம். சிலையால் இலங்கை சிற்றான் மற்ற ஓர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் கலையார் பணுவல் வல்லான் கலியனொளி மாலை நிலையார் பாடல் பாட பாவம் இல்லாவே. சிலை என்று இங்கு சொல்லப்படுவது வில். கோதண்டம் என்கிற வில்லால் இலங்கையை அழித்து ராவணனுடைய வாழ்வையும் அரக்கர்களுடைய வாழ்வையும் முடித்தான் ராமாவதாரத்திலே. பின்னர் அவனே கவனாவன் அவதாரம் எடுக்கிற பொழுது மாமனான கம்சன் வாயிலிலே நிறுத்தி வைத்திருந்த கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடையே நின்று கொண்டிருந்த குவலையாபிடயம் என்கிற யானையை அதனுடைய கொம்பை முறித்து கொன்றான். அவன் விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் என்றால் இந்த திருக்குறுங்குடி என்கிறார். கலையார் இலக்கணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் அனுபவமிக்கவனும் ஆர்வமுள்ளவன் மட்டுமல்ல அதன் பிரசித்தி பெற்றவருமான கலியன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் பாடிய இந்த 10 பாசுரங்களை யார் பாடுகிறார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் ஓடி போய்விடும் என்று, பாவங்கள் நிவர்த்தியானாலேயே அடுத்தபடியாக மோட்சத்திற்கு செல்வதற்கு ஒரு படி வழி கிடைக்கும் என்பதனால் பாவங்கள் தொலையும் இந்த பாசுரங்களை படித்தால் என்று சொல்லுகிறார் கலியன். சிலையால் என்கிற போது சாரங்கம் என்கிற வில்லால் அல்லது கோதண்டம் என்கிற வில்லால் லங்காபுரி அழித்தவனும் கண்ணனை அழித்தே தீருவேன் என்று வேகமாக வந்த குவலையாபீடம் என்கிற யானையினுடைய கொலை தொழிலையே கொல்லத்தக்கதான அந்த யானையினுடைய கொம்பை ஒடித்து அதை மறிக்க வைத்தவனும், அப்படி அவனாகவே விரும்பி இருக்கிற ஊர், நித்தியமாக வாசம் செய்கிற ஊர் இந்த திருக்குறுங்குடி விஷயமாக சாஸ்திரங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிற திருமங்கை ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்வான் பாடிய பாசுரங்களை யாரெல்லாம் சொல்மாலையை பார்க்கிறார்களோ, இது வேதத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை பாடுகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் எல்லாம் நில்லாமல் ஓடும் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார். நாளை 9ஆம் பத்தின் 7ஆம் திருமொழியை அனுபவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரிவா வித்யார்த்தனாவா பிரகதேச பாவாது கரோமியத்தர் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயரி மட்டையாகி உடலாலும் உள்ளத்தாலும் அக்காலம் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் கருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.